இங்கே தக்காளி தொழிற்சாலையெல்லாம் கொண்டு வரணும்னு இதுவாக இருக்கிறேன். நீங்கள்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, சரியா? இப்போ வெற்றி பெற்று முன்னாடி வர மாதிரி பின்னாடியும் எங்களுக்கு முன்னாடி வரணும் மேடம். கண்டிப்பாக அவங்க விவசாயத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸே. இதுன்னா இப்போ கூட ஜெயிச்சாங்கன்னா கார் தர்றாங்க. நாங்கள் ஐயா என்ன சொல்லிட்டாங்க, ஜெயிச்சா கார் கொடுக்காதீங்க, டிராக்டர் அந்த மாதிரி இது யூஸ் ஆகுது கொடுங்க. காரை வச்சுட்டு பெட்ரோல் இல்லாமல் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கொடுங்க. ஜல்லிக்கட்டில் ஜெயிக்கிறீங்க, நீங்கள் காரை கொடுக்காதீங்க, டிராக்டர் கொடுங்க. இல்லை அந்த விவசாயத்துக்கு எது பயன்படுதோ அதை கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். எல்லாருமே விவசாய குடும்பம் தான். நாங்களும் விவசாயம் பண்ணுறோம். என்ன நாங்கள் சென்னையில் இருக்கோம், ஊரில் இடம் இருக்கா? இவ்வளோ நேரம் அங்கே இருந்தீங்க, நான் பார்க்குறதுக்காக நாங்கள் தான் நின்னோம். சரி போயிட்டோம், வரமா நீங்கள் போய் வேலை சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? கையில் சாப்பிட்டு மாம்பழத்தில் போட்டுக்கிற ஒரு வேட்பாளர் சௌமியா. நான் இங்கே தக்காளி தொழிற்சாலையெல்லாம் கொண்டு வரணும்னு இதுவாக இருக்கிறேன். நீங்கள்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, சரியா? கண்டிப்பாக. ஏன்னா தக்காளி தொழிற்சாலைலாம் கொண்டு வந்தால் இன்னும் நிறைய தக்காளி விளைச்சல் இருக்கும். ஜூஸ்லாம் பண்ணலாம். ஊர் முழுக்க தக்காளி சாப்பிட்டு சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் தக்காளி வந்து இது பண்ணிட்டு என்ன போகணும்னு தெரியாமல் வச்சுருக்கோம். இப்போ வெற்றி பெற்று முன்னாடி வர மாதிரி பின்னாடியும் எங்களுக்கு முன்னாடி வரணும் மேடம். கண்டிப்பாக விட மாட்டேன்றாங்களே மேடம். நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம், நீங்களே விட மாட்டேன்றாங்க. நீங்களும் எங்களை முன்னாடி விடுங்க. கண்டிப்பாக அவங்க விவசாயத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸே. எனக்கு தெரியும், மாம்பழத்தில் வேறு யாரும் விவசாயத்துக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் விவசாயத்துக்கு இது பொருளே ஃப்ரீ அப்படி தான் சொல்கிறோம். எதுன்னா இப்போ கூட ஜெயிச்சாங்கன்னா கார் தர்றாங்க. நாங்கள் ஐயா என்ன சொல்லிட்டாங்க, ஜெயிச்சா கார் கொடுக்காதீங்க, டிராக்டர் அந்த மாதிரி இது யூஸ் ஆகுது கொடுங்க. காரை வச்சுட்டு பெட்ரோல் இல்லாமல் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கொடுங்க. ஜல்லிக்கட்டில் ஜெயிக்கிறீங்க, நீங்கள் காரை கொடுக்காதீங்க, டிராக்டர் கொடுங்க. இல்லை அந்த விவசாயத்துக்கு எது பயன்படுதோ அதை கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். இதே போல் விவசாயத்துக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கணும். அது ஈடுபடுறது அந்த ஃபெர்டிலைசர் சொல்கிறா இல்லையா, மருந்தோ எதுனாலுமே அதெல்லாம் தான் இதுவாக கொடுத்தா தான் நம்ம காசு வரும்பொழுது இதோட இது வரும். இல்லைன்னா இதுக்கு போடுற காசுலேயே வரதுக்கும் போகிறதுக்கும் சரியாக போயிடும். எல்லாருமே விவசாய குடும்பம் தான். நாங்களும் விவசாயம் பண்ணுறோம். என்ன நாங்கள் சென்னையில் இருக்கோம், ஊரில் இடம் இருக்கா? விவசாயம் தான் எல்லாமே பண்ணிட்டு. சரியாம்மா? கண்டிப்பாம்மா. முதல் ப்ரிஃபரன்ஸ் விவசாயத்துக்கு தான். ஆமாம்மா தான் எல்லாத்துக்குமே தண்ணி. அது இவ்வளோ நேரம் அங்கே இருந்தீங்க, நான் பார்க்குறதுக்காக நாங்கள் தான் நின்னோம். சரி போயிட்டோம், வரமா நீங்கள் போய் வேலை சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? கையில் சாப்பிட்டு